தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு 2026 மாடல் டாடா பஞ்ச் ஈவி இருக்கு. குறிப்பா இந்த பஞ்ச் ஈவிங்கிறது இன்ட்ரா சிட்டி டிராவல், அதாவது சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கான ஒரு ஈவி காரா இருந்தது. இந்த டைம் வந்து டாடா மோட்டார்ஸ் இதை வந்து ஒரு சிட்டி டு சிட்டி போற மாதிரி ஒரு இன்டர் சிட்டி டிராவல்ஸ்க்கு பயன்படுத்துற மாதிரி ரேஞ்சு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, அப்புறம் பேட்டரி வாரண்டி எல்லாமே மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்டீரியர், இன்டீரியர் டிசைன், டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காரில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பழைய ஈவி கம்பேர் பண்ணும்போது பெருசா மாற்றம் இல்லை அப்படின்னாலும், இந்த டைம் வந்து ஒரு லுக்ஸ் வந்து கிளீனா, மோர் மினிமலா இருக்க மாதிரி ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியா நம்ம பார்க்குறோம். நார்மலா அந்த டியூப் லைட் மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்இடி லைட் பார் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டைம் வந்து 2 எல்இடி ஸ்ட்ரிப் வந்து நீட்டா அழகா பார்க்கறக்கு அழகா இருக்க மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல தான் இருக்கு. இலுமினேட்டட் டாடா லோகோ வந்துருது. முன்னாடி இருக்க பம்பர், பின்னாடி இருக்க பம்பர் இந்த டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு நீட் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிளாடிங்கு, சைடில் இருக்க சில் பிளேட்ஸு, அப்புறம் ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக்ல இருந்து இந்த டைம் கிரே கலர்ல கொடுத்துருக்கறனால பார்க்கறதுக்கு வெளியிருந்து ஒரு அப்பீலிங்கா, ஒரு ரெஃப்ரெஷிங் கலர்ஸ்ல வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்க வந்து ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் கீழே வந்துருது. 360 டிகிரி கேமரா இதுல இருக்கு. அது போக ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துருக்கு. ஸோ சைட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. டாடா டாட் இவி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறோம். 190லேருந்து 5 mm அதிகரிச்சு 195 mm அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே அலாய் வீல்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த டைம் வந்து ஒரு நியூ டைமண்ட் கட் டிசைனில் வந்துட்டு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம என்ட்ரி லெவல் போனோம்னா 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் நமக்கு கிடைக்கும். பின்னாடி இருந்த டிஸ்க் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஆல் வீல் டிஸ்க் பதிலாக ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் நமக்கு கிடைக்குது. மேலேயே வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ், ஷார்க் ஃபின் ஆண்டனா, பெரிய சேஞ்ச் என்னன்னா எல்இடி லைட் பார் கம்ப்ளீட்டாக கனெக்டடாக இந்த டைம் எண்ட் டு எண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஸ்டார் டிவி லோகோ வந்துருது. கீழே ஒரு ஃபங்கியான ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லையும் சரி ஃபங்க்ஷனல் ஏர்வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 சென்சார், ரியர்ல 2 சென்சார், அப்புறம் 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் சேம் 366 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பேர் வீல்ஸ் பார்த்தோம்னா ஸ்பேர் வீல்ஸ் இது கீழே வந்துருது. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல வந்து டியூல் டோன் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. கெப்பாசிட்டிவ் டச் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து குவாலிட்டியான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒயிட் ஃபேப்ரிக் கைண்ட் ஆஃப் இங்கே வந்து இருக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு எல்லாம் பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இந்த பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே 10 இன்ச் சென்ட்ரல் அண்ட் 10 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைம் யூசர் யூஐலாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்லாம் ஓரளவு நல்லாவே இருக்குது, இன்ட்யூட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துருது. கூடவே வந்து 50+ ஆர்கே டிவி ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஆர்கே டிவி இதில் இருக்குது. நம்ம இதுலேயே வந்து ஹாட் ஸ்டாரு, அப்புறம் வந்து சன் நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் பயன்படுத்திக்கலாம். கேம்ஸ் கூட இதில் விளாண்டுக்கலாம். இதுலேயே வந்து பாக்கெட் எஃப்எம், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்கு, கேம்ஸ்னால் இதில் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் வீடியோ இதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஓட்டும்போது பண்ண முடியாது. நம்ம காரை நிறுத்திட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம். பாட்டு கேட்குறது நம்ம ரெகுலராக எப்போவுமே பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். மற்றபடி வந்து இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் கீழே கொடுத்துறாங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி, யூஎஸ்பி சி டைப் வருது, யூஎஸ்பி பி டைப் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் டாட்டாவில் வந்து இந்த இன்டி2 டச் தான். ஏன்னா சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு என்னமோ அவ்வளோ ஈஸியாக இருக்க மாதிரி தெரியல. பட்டன் ஃபிசிக்கல் பட்டன் மாதிரி ஈஸியாக இல்லை. அதோட விஷயம் ஃபிசிக்கல் பட்டனாக மாத்திரம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஆட்டோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வருது. 360 டிகிரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். 360 டிகிரி கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு சார்ஜிங் சாக்கெட் ஓப்பன் பண்ணணும்னா, சார்ஜிங் போர்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் ஆஃப் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஹில் டிசன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல் டோர் லாக்கு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் 2 வந்துருது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஆட்டோ ஹோல்டு வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து டிரைவ் செலக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரைவ் செலக்டருமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு டைம் திருப்பினா அது ஒரு 2 நிமிஷம் ஆகுது திரும்புறதுக்கு. அது ஒரு சின்ன இதுக்கு பதிலாக அந்த நாப் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது பெட்டராக இருந்திருக்கும். ரோட்டரி நாப் கொடுக்குறதுனால ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இங்கேயே வந்து சின்ன க்ளோ பாக்ஸ் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்டோரேஜ் பாக்ஸு. அதே மாதிரி இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்துடுது. இதில் வந்துட்டு சிங்கிள் பேனாமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துறாங்க. வாய்ஸ் அசிஸ்டட் சன்ரூஃப் வந்து கிடைக்குது. 4 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே டோர்ஸில் பார்க்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக், ஹாட் பிளாஸ்டிக் தான் பயன்படுத்திருக்காங்க. லெதரேட்லாம் வந்து யூஸே பண்ணல. சீட்ஸ் மட்டும்தான் வந்து லெதர் அதிகம் பயன்படுத்தி அதில் ஃபேப்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் ஆப்ஷன் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் நம்ம கிடைக்குது. இன்னும் குவாலிட்டியான சீட்ஸ் தான். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே அருமையாக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் பயணத்துக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த டோர் பேட்ஸில் வந்துட்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோன் வைக்கிறதுக்கு. ஆனால் ஃபோன்லாம் வச்சா கீழே வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் அது ஓரளவு டெப்த்தாகவே இருக்குது. ஃபோன் நீங்கள் வைக்கலாமா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஒரு டைம் பார்த்துக்கோ. ஃபோன் வைக்க முடியாது. ஆனால் அங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அம்பர்லா வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன அம்பர்லா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு என்னன்னா இந்த டைம் வந்து டாகுல் டைப், இந்த டோர் விண்டோஸ் பயன்படுத்துறதுக்கு டாகுல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச். ஆனால் ஒன் டைம் டச் கிடையாது. நம்ம கொடுத்து ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகிறது இறங்குறது இருக்குது. அப்புறம் ஆட்டோ டிமிங் IRVMs வந்து கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட் ORVMs வருது. சீட்ஸ், ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுமே வென்டிலேஷன் ஆப்ஷனோட நம்ம கிடைக்குது. வென்டிலேஷன் ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது, சீட்டுக்கு சைடில் இருக்கும். பட் ஆனால் பவர்ட் சீட் கிடையாது, மேனுவலி ஆப்ரேட்டட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ அண்டர் 4 மீட்டர் ஒரு சப்காம்பேக்ட் SUV இது. அதனால் ஸ்பேஸ் வந்து இவ்வளோதான் வருது. இதுக்கு மேலே பெருசாக வரமாட்டேங்குது. 4 பேர் தாராளமாக பயணிக்கலாம். ஹெட்ரூமே வந்து ஒரு 5.8 இருக்கேன். எனக்கே இவ்வளோ இருக்குன்னா 6 எல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் உட்காருது. 6 ஃபீட் இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக இது இடிக்கும், உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் 4 பேர் ஒரு 5.8 5.9 இருக்கவங்க 4 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். கீழே வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஓரளவு இட வசதி ஓரளவு பெட்டராக இருக்கும். 15 வாட் சார்ஜிங் டைப் போட்டு இங்கே வந்துடுது. ப்ளஸ் ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. ஹெட் ரெஸ்ட் 2 பேத்துக்கு வருது. ஹேண்ட் ரெஸ்ட்டு ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் இங்கே வரல. நார்மலாக பஞ்ச் EV 5 ஸ்டார் ரேட்டட் கார் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த டைம் வந்து சேம் ஆக்டிவா TV ஆர்கிடெக்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் என்ன ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த காரில் வர ஆர்கிடெக்சரில் இருக்க லோ பார்ட்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி ஆக்சிடென்ட் அப்போ இம்பாக்ட் கேபின்குள்ளேயும் பேட்டரிக்கும் இம்பாக்ட் ஏற்படாத மாதிரி வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்காங்க, காரோட அடிப்புறத்தில் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து இந்த டைம் பழைய கார் கம்பேர் பண்ணும்போது 5 kWh பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் பண்ணியிருக்காங்க. அதனால 30 and 40 kWhல 2 பேட்டரிஸ் வந்து கிடைக்குது. LFP கெமிஸ்ட்ரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேட்டரியில் இருக்க சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் லாஸ்ட் டைம் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ்னா வால் கிளாக்ல போடுற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து இருக்கும். பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் பார்த்தோம்னா ஃபிளாட்டா ரொம்ப ரெக்டாங்குலர் டைப்ல இருக்கும். இந்த செல்ஸ் பயன்படுத்துறதுனால நமக்கு பேட்டரியோட எனர்ஜி கெப்பாசிட்டி, பேட்டரியோட லைஃப், அப்புறம் தெர்மல் எஃபிஷியன்சி ரொம்பவே பெட்டரா இருக்கும். இதனால நமக்கு அதிக ரேஞ்ச் வந்து கிடைக்கும். பேட்டரி லைஃப் ரொம்பவே பெட்டர் ஆகும். இந்த பேட்டரிக்கு வாரண்டியும் அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 40 kWh பேட்டரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட லைஃப் டைம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி வந்து கொடுக்கப்படுது. 30 kWh பேட்டரியோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 335 கிலோமீட்டர்ஸும், 40 kWh பேட்டரியோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 355 கிலோமீட்டர்ஸும் நமக்கு கொடுக்குது. ஸோ சார்ஜிங் போட்டு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடுது. நமக்கு இங்கே சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்குது. DC and AC ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருது. ஸோ DC ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சார்ஜர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25 kWலேருந்து 65 kW வரைக்கும் நம்ம சார்ஜிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணனால நமக்கு சார்ஜிங் பின் ரொம்பவே குறைவாது. சார்ஜிங் டைமு கிட்டத்தட்ட ஒரு 20 to 80% ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணோம்னா வெறும் 26 மினிட்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் குயிக் சார்ஜில் வந்துட்டு நமக்கு 135 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் எக்கனாமிக்கலாக ஓட்டினா தாராளமாக அந்த அளவுக்கு போக முடியும். இதே நம்ம ஹோம் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 3.3 kWல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7.2 kWல வந்து கொடுத்துருக்காங்க. 7.2 kWனா 4-5 ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதே வந்து 3.3 kWனா அட்லீஸ்ட் 15 ஹவர்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு. பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து 3-in-1 E-Drive பவர் ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் 6-in-1 பவர் ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 6 காம்பனன்ட்ஸை ஒரே காம்பனண்ட்டாக காம்பேக்டாக பேக்கேஜிங் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து மோட்டர் கண்ட்ரோலு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டு, DC to DC சார்ஜிங் கன்வெர்ட்ரு, இது எல்லாமே வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணி சின்னதாக ஒரு காம்பேக்ட் சைஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நமக்கு எனர்ஜி லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். இதில் வந்து ஃபெயிலியர் பாயிண்ட்ஸு, கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நமக்கு ரிலையபிலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்கும். செமிகண்டக்டர்ஸு, ஒயரிங் எல்லாமே கம்மியாக பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு பவர் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம குயிக்கான ஸ்மூத்தான ஒரு ஆக்சிலேஷன் நமக்கு கிடைக்கும். மோட்டர் பவர் பொறுத்த வரைக்கும் 129 bhp பவரும் 154 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. வீல்ஸுக்கு மட்டும் 2000 Nm ஆஃப் டார்க் கிடைக்குதுன்னு டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்றாங்க. 0 to 100 km 9 செகண்ட்ஸ்ல அடிக்குது. ரொம்ப குயிக் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தவரை 450 mm டாடா வந்து கிளைம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா டெஸ்டிங்ல வந்துட்டு 900 mm வரைக்கும் வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
ஸோ அதனால அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து ஆக்டிவ் தெர்மல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் ஃபயரே ஆனாலும் கார் ஃபயர் ஆகாத அளவுக்கு நமக்கு வீடியோ கூட அதுல காமிச்சாங்க. ஸோ அதுக்கு சம்பந்தமா வீடியோ கூட நமக்கு போட்டு காமிச்சாங்க. ஸோ ஃபயர் ஆகாத அளவுக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் வந்து வெளியே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி இதுல வந்துட்டு பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கு, ட்ரெயின் சிஸ்டம் இந்த டைம் காம்பாக்ட் பண்ணிருக்காங்க. இத்தனை விஷயங்கள் பண்ணியுமே வெயிட் மாறாம 1360 kgலயே மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி ஃப்ரங்க் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 14 லிட்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. காரோட சாவி இங்க இருக்கு. நான் கார் லாக்ல இருக்கு. கீழே சென்ட்ரி ஓப்பன் ஆயிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே வந்து கீழே எக்ஸிட் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பட்டன் அமுத்தினா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். நம்ம கீயை யூஸ் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாம இது வந்து 90 டிகிரி வைட் ஓப்பனிங் வந்து நமக்கு கிடைக்குது. கேபின் கூலிங்க்கும் பேட்டரி கூலிங்க்கும் ஒரே சிஸ்டம் வந்து பயன்படுத்துறாங்க. அதான் இன்டெலிஜென்ட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே எஃபிஷியன்சி 1% அதிகமாகுதுன்னு டாடா கிளைம் பண்றாங்க. டாடா பஞ்ச் ஈவியோட ஸ்டார்டிங் பிரைஸ் 6.49 லேக்ல கொடுத்துருக்காங்க. என்னடா அது லாஸ்ட் இயர் 10 லேக்ல இருந்துச்சு 6.49 லேக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வாடகை பேட்டரி முறையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பேட்டரி கம்ப்ளீட்டா வந்து டாடா கண்ட்ரோல்ல இருக்கும். கார் மட்டுமே நமக்கு 6.49 லேக்ல கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மந்த்லி 2.6 ருபீஸ் பர் கிலோமீட்டர் வந்து மந்த்லி வைஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு. டாடா பஞ்ச் ஈவியோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு அடிச்சோம்னா எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் வித்தின் 7 செகண்ட்ஸ்ல வந்துட்டு 100 வந்து ரீச் பண்ணுது. இதே நம்ம எக்கோ மோட்ல போட்டா 11 செகண்ட்ஸும், சிட்டி மோட்ல போட்டா 9 செகண்ட்ஸ்லேயே 100 வந்து ரீச் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் குறையே இல்லாம அருமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. இதே எஃபிஷியன்சி பார்ட் பத்தி வந்தோம்னா, நம்ம எக்கோ மோட்ல போட்டு இன்னைக்கு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் கார்ல ஓட்டணும். 32 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். 32 கிலோமீட்டர்ஸ்ல வெறும் 8% தான் வந்து போச்சு. 8%க்கு 32 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. நம்ம எக்கனாமிக்கலா 50, 60ல ஆக்சிலேஷன்லாம் அதிகம் கொடுக்காம ஓட்டணும்னா கிட்டத்தட்ட அதையும் தாண்டி அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் கிளைம் பண்றாங்க. நார்மலா இந்த காரோட ரேஞ்ச் வந்து 355 ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. பட் எக்கனாமிக்கலா ஓட்டினா 600 வரைக்கும் கூட போகும், 590 வரைக்கும் கூட போகும்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. அதுவும் இல்லாமல் அது சம்பந்தமான வீடியோ கூட டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்கனாமிக்கலா ஓட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஆக்சிலேஷன் ரொம்ப அதிகம் கொடுக்குறோம், ஸ்பீடாக போகிறோம். 140 இந்த காரோட டாப் ஸ்பீடு. அவ்வளோ தூரம் போகும்போது கிட்டத்தட்ட அதுவே வந்து நம்ம 22 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். 22 கிலோமீட்டர்ஸ்க்கு 14% வந்து போச்சு. 22 கிலோமீட்டர்ஸ்க்கு அது ஸ்போர்ட்ஸ் மோட்ல மட்டும் ஓட்டுனது. ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு 100, 120, 140 ஓட்டுனதுக்கு 14% வந்து சார்ஜ் வந்து குறைஞ்சிது 22 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுனதுக்கு. ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு ஓட்டினாலுமே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 150 to 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். எக்கோ மோட்ல போட்டு ஓட்டினோம்னா நியர்லி 450, 500 அதுக்கு மேலே கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இருக்க பேட்டரி டெக்னாலஜியா இருக்கட்டும், கொடுக்குற அவங்க ஆப்டிமைஸ் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிக ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் அவங்களோட ஏரியா. ஏன்னா நார்மலா சார்ஜிங்கு, ரேஞ்சு, பேட்டரி லைஃப் இது 3 தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கான ஒரு ஈவியை செலக்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கான காரணங்களா இருக்கு. அதை 3ஐயும் ஸ்ட்ராங் பண்ணி எப்படியாவது இந்த வெஹிக்கிளில் நம்ம ரேஞ்சும் அதிகம் கிடைக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், சார்ஜிங் ஸ்பீடு, பேட்டரி லைஃப் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓட்டுறக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அதனால லாங் டிஸ்டன்ஸ் தாராளமாக அதில் ட்ராவல் பண்ணலாம். அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பக்காவான ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி. எந்த பாடி ரோலும் எனக்கு சுத்தமாகவே எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிரைவிங் டைனமிக்ஸோட சேசியை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஓட்டுறக்கு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஸ்டீரிங் வந்துட்டு எனக்கு என்னமோ லோ ஸ்பீடில் போகும்போது நார்மலாக டாடா கார்ஸ்ல நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, லோ ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஹை ஸ்பீடில் நார்மலாக கொஞ்சம் ஹார்ட் ஆகும் ஸ்டேரிங், அது வந்து ஓகே. பட் லோ ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓட்டுறக்கு மேனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாடா கார்ஸ்ல நான் ஃபைன் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற விஷயம்னா இது ஸ்டீரிங்கில். மற்றபடி பாடி ரோல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெரியல. சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃப்ல இருந்து பேலன்ஸ்டு அதுக்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நமக்கு பெருசாக ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் எதுவுமே வரல. பாடி ரோல்லாம் ரொம்பவே மினிமலாக இருந்தது. கம்ஃபர்ட்டுமே ஹைவேஸ் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம்னா, இது நம்ம சிட்டி ரோட்ஸ்குள்ளே கொஞ்சம் கரடு முரடான சாலைகளில் ஓட்டும்போது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரிய பெரிய பம்ப்ஸ்லாம் ஓட்டும்போது சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறனால நம்ம ஷாக்ஸ் வந்து உள்ளே வரும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலாக ஸ்டிஃபாக இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும். அதில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இப்போ இன்சுலேஷன் பற்றி பேசணும்னா, இன்சுலேஷன் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ
எந்த 100 110க்கு மேலே போனால் தான் அந்த வின் நாய்ஸ் வந்து உள்ளே வருது. அதனால் இன்சுலேஷன் ரொம்பவே பெட்டராக இருக்குது. 80 100ல் போனால் கூட நமக்கு அந்த 80 100ல் போகிறக்கான அந்த ஃபீலிங் வரல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த காரோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் ப்ரிசைஸாக இருக்குது. ஸ்டெபிலிட்டி கூட எந்த ஒரு பாடி ரூல் இல்லாமல் ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் கம்ஃபர்ட் கொடுக்குற அளவுக்கு சேசியை டியூன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிரேக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல இனிஷியல் பைட் இருக்குது. ரொம்ப ப்ரொக்ரெசிவாகவும் ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கொடுத்துருக்காங்க. ப்ரிடிக்ட் பண்ண முடியுது பிரேக்கிங்கை. ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. அப்புறம் இதில் வந்து கார் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டாடா IRA.EV ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 50+ கார் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் பயன்படுத்திக்கலாம். அதாவது காரோட டெலிமேட்டிக்ஸு, நம்ம எப்படி ஓட்டுற விதம் எல்லாமே அதில் நம்ம பார்த்துக்க முடியும். நார்மலாக இதில் 360 டிகிரி கேமரா இருக்கிறனால இங்கேயே பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்துட்டு இங்கேயே வந்துடுது டிஸ்பிளேல. மொத்தமாக 5 வேரியன்ட்ஸில் கிடைக்குது நம்ம டாடா பஞ்ச் EV. அதுவும் இல்லாமல் 3 நியூ கலர்ஸ் உட்பட 7 நிறங்களில் வந்து நமக்கு இந்த கார் வந்து கிடைக்குது. ஸோ இது நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Till then, bye from கபில் முருகேஷ்.